அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக நம்ம கொடுக்கும்போது மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட். அதாவது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு ஆற்றல் மிக குறைவாக இருக்கும். படித்ததை அடுத்த செகண்டே மறந்துடுவாங்க. சில இடத்துக்கு போனால் எங்கே போனோம்னு தெரியாது. அந்த மூளை வளர்ச்சி வந்து ரொம்ப டெபிஷியன்சி ரொம்ப குறைவாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். தூக்கம் வந்து இருக்காது குழந்தைகளுக்கு. சில பேருக்கு வந்து மதமதப்பு தன்மை, அப்படியே உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. என்ன சொல்கிறோன்னு அடுத்த நேரம் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு புரியாது. அதுபடி சூழ்நிலையில் உள்ளவங்களை வந்து நல்ல பேலன்ஸ் நார்மல் நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு 5 அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. அதை கொடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கும். தூக்கம் வராது, கோபம் அடிக்கடி வரும், கையில் உள்ளதை தூக்கி அடிச்சிடும். இது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நார்மல் நிலைக்கு கொண்டு வருவதற்கும், அதே மாதிரி மதமதப்பு தன்மை, சில பேருக்கு வந்து படித்தோம்னா உடனே மறந்துடுவாங்க. சில பேர் அந்த சுறுசுறுப்பு தன்மை இருக்காது, என்ன பண்ணுறோன்னு தெரியாது. அது மாதிரி ஒரு பவரில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு ஆக்டிவாக கொடுத்து நார்மல் நிலைக்கு கொண்டு வரக்கூடிய மோர் இம்பார்ட்டன்ட் 5 அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. அதை எப்படி பயன்படுத்துறது இதை என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதை கரெக்டாக வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு அந்த குழந்தைகளுக்கு நார்மல் நிலை ஏற்பட்டு நல்ல மெமரி பவர் ஏற்பட்டு நல்ல சுறுசுறுப்பு தன்மை ஏற்பட்டு நல்ல தூக்கத்தையும் கொடுத்து ஒரு இயல்பான நிலைக்கு வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்க குழந்தைகளுக்கும் நார்மலுக்கு வரும். எந்த சுறுசுறுப்பு தன்மை இல்லாமல் ஸ்லோவாக செயல்படக்கூடியவர்களுக்கும் அடிக்கடி படித்ததை மறந்து விடக்கூடியவர்களுக்கும் இது வந்து நல்ல ஆக்டிவாக கொடுக்கும். அதில் வந்து மோர் இம்பார்ட்டண்டாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் வந்து மிடில் ஆஃப் த ஹெட், தலையினுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அப்படியே நீங்கள் சென்டரா இதான் தலைன்னா இதில் சென்டரில் கையை வச்சிங்கன்னா அதான் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல வந்து இது மாதிரி கட்டவரலை, இது மாதிரி கட்டவரல் இருக்கு பாருங்க. இந்த கட்டவரல் வந்து இந்த நெகத்தில் வெற்றிகளில் இருக்கக்கூடாது. இது மாதிரி சென்டரில் அப்படி அப்படி வச்சுட்டு கட்டவரல் அப்படி வைக்கிறீங்கல்ல, அப்படி வச்சுட்டு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் அப்படியே ஒரு 25 கவுண்டு அப்படியே இப்போ கொடுக்குற பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மாதிரி 25 கவுண்ட் இந்த பாயிண்ட் கொடுத்துருங்க. இந்த ஒரு புள்ளி வந்து Q20 என்று சொல்லக்கூடிய மோர் இம்பார்ட்டன்ட் அக்குப்ரெஷர் பாயிண்ட். இது வந்து 100 நெர்வ்ஸ் மீட்டிங் பாயிண்ட். இது வந்து நம்ம தலையில் இருக்கக்கூடிய பிரெயின், பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் மற்ற எல்லாமே வந்து கனெக்டட் உள்ளது. அதனால இது வந்து நமக்கு வந்து மூளையின் ஆற்றலை அதிகரித்து நல்ல ஞாபக சக்தியை ஏற்படுத்தி நம்மளுடைய ஆக்டிவிட்டியை வந்து நார்மல் நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி. இதை பண்றதுனால குழந்தைகளுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்து நல்லா குறையும். அதே போல இந்த சுறுசுறுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் நல்ல சுறுசுறுப்பு தன்மை ஏற்படுத்தும். மதமதப்பு தன்மையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல சுறுசுறுப்பு தன்மை ஏற்படுத்தும். நல்ல மெமரி பவர் கொடுக்கும். மைண்டு வந்து ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இது வந்து இந்த ஆன்சைட்டியை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். அதனால இந்த புள்ளியை வந்து நம்ம பண்றதுனால 100 நெர்வ்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. இப்போ சொன்ன பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐப்ரோ, இந்த கண்ணுக்கு இருக்கு பாருங்க. இந்த கண்ணு 2 சைட்லையும் ஐப்ரோ முடிகிற இடத்துல ஒரு விரலை வச்சுங்க. 2 ஐப்ரோ இந்த பக்கம் 2லையும் முடிகிற இடத்துல வச்சுன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் புள்ளி. இந்த புள்ளிகளும் கண்ணை சுற்றி உள்ள நரம்புகள் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் பாருங்க அப்படியே ரொட்டேஷன் ப்ரெஷர் இது ஒரு 20 கவுண்ட் அப்படியே ரொட்டேஷன் ப்ரெஷர் விட்டு விட்டு இது கொடுக்கறதுனால ரீச் டு எனர்ஜி வந்து பிரெயினு போகும். அதே மாதிரி கண் பார்வை திறனை வந்து வலுப்படுத்தும். நல்ல மெமரி பவரை கொடுக்கும். ஏதோ ஒரு செயலை பார்க்குறோமோ அது நல்ல மனதில் இருக்கும். இது வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைக்கும். அதே மாதிரி நல்ல மெமரி பவரை கொடுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும், சுறுசுறுப்பு தன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி மென்டல் ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ல 2வது ஸ்டேஜில் உள்ளது இந்த புள்ளி. கொடுக்குறோமா அப்படியே ரொட்டேஷனில் பெருசாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் மிடில் ஆஃப் த ஐப்ரோ, இந்த 2 கண்களுக்கு மத்தியில் இந்த நோஸுக்கு நேராக இந்த இடத்துல உள்ள பாயிண்ட் டிப் ஆஃப் ஃபிங்கர் இந்த இடத்துல வச்சிட வேண்டியது. இப்படி வச்சுட்டு இந்த டிப்பை கையை வச்சுட்டு இதை பாருங்க அப்படி வச்சிடறோமா, இதை வந்து அப்படியே இந்த இடத்துல மட்டும் ப்ரெஷர் கிடைக்கணும். அப்படியே நல்லா கண்ணை மூடிக்க சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறீங்களா. 1 2 3 4
5 6 7 8 9 10 இது மாதிரி 20 கவுண்ட் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்லையும் கொடுக்கறதுனால என்ன ஆகும், பிரெயின் வந்து பேலன்ஸ் வரும், நல்ல மெமரி பவர் ஏற்படுத்தும், ஆன்சைட்டி வந்து குறையும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறையும், சுறுசுறுப்பு தன்மை இல்லாம ஞாபக சக்தி இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல மெமரி பவர் ஏற்படுத்தும். இப்ப சொல்றது எல்லாமே குழந்தைகளுக்கு ஒரு 21 ஏஜ் வரைக்கும் உள்ள சின்ன குழந்தை, ஒரு வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகம் இருந்தாலோ, ரொம்ப மதமதப்பு தன்மை இருந்தாலோ, ஞாபக சக்தி இல்லாம இருந்தாலோ, சுறுசுறுப்பு தன்மை இல்லாம இருந்தாலோ, ஆன்சைட்டி பிரச்சனை இருந்தாலோ, தூக்கமின்மை இல்லாம இருந்தாலோ, இப்ப அறிவு ஆற்றல் வந்து குறைவாக இருந்தாலோ இந்த பாயிண்ட்லாம் கொடுக்கும்போது பிரெயின் பிட்யூட்டி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் இதெல்லாம் நார்மல் நிலைக்கு வரும்போது நல்ல சாதாரண இயல்பான மனிதரை போல அறிவு ஆற்றல் திறமை, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, நல்ல மெமரி பவர், மூளை வளர்ச்சி, நார்மல் பொசிஷன் இதெல்லாம் கொடுத்து நல்ல இயல்பால் நிலைக்கு கொண்டு வர தூண்டக்கூடிய புள்ளிகள்ல மிடில் ஆஃப் த ஹெட்ல உள்ள புள்ளி, லேட்டரல் கார்னர் ஐப்ரோவில் உள்ள புள்ளி, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இதெல்லாம் இன்டாங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்குபஞ்சர் பாயிண்ட், இதெல்லாம் வந்து அற்புதமா பயன்படும். இதுல எவ்ரிடே வந்து எம்டி ஸ்டமக்ல இருக்கும்போது ஒரு 20 கவுண்ட் யூ கேன் அப்ளை ப்ரெஷர் கொடுத்துட்டே வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஐப்ரோ இருக்கு பாருங்க, இந்த ஐப்ரோ வந்து நேரா போயிட்டோம்னா இந்த சென்டர்ல, அதாவது இந்த ஐப்ரோ இருந்து நேரா போகும்போது இந்த முடி கார்னர் வர எடுத்துக்கிட்ட இந்த மாதிரி கட்ட வரல அப்படி வச்சு இது ஒரு பாயிண்ட். இந்த புள்ளி ST8 சொல்லக்கூடியது, இந்த புள்ளிலையும் நல்லா இப்ப கொடுக்குற ப்ரெஷர் மாதிரி இதை கொடுத்தோம்னா இது வந்து நார்மல் நிலைக்கு வரும். அதாவது எல்லாமே வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ், ஆன்சைட்டி குறையும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும், மூளை சுறுசுறுப்பு தன்மை ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்து அற்புதமான பாயிண்ட். இதுலயும் வந்து அப்படியே 20 கவுண்ட் யூ கேன் அப்ளை ப்ரெஷர். இந்த பாயிண்டையும் நம்ம கொடுத்துட்டு வரணும். ஆக இந்த 1வது பாயிண்ட், 2வது பாயிண்ட், இது 3, இது ஒரு 4, இந்த 4 பாயிண்டையும் நல்லா கொடுத்துட்டு வந்துட்டு பின்னாடி திருப்ப ஒரு பாயிண்ட் நமக்கு இருக்கு. இந்த புள்ளி பாத்தீங்கன்னா இங்க இருந்து வரும்போது இங்க ஒரு மேடான ஒரு பகுதி தெரியும். இந்த மேடான பகுதியை வந்து தான் நம்ம வந்து Q20 அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாயிண்ட். இப்படியே வந்த உடனே இப்படி கையை வச்சோன்னா ஒரு எலும்பு இருக்கும், இந்த பள்ளம், இந்த பள்ளத்துல உள்ள பாயிண்ட், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த கட்டவரல் இருக்கு பாருங்க, கட்டவரல் அப்படி வச்சு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் 1 2 3 4 5 இது மாதிரி இதுல ஒரு 10 கவுண்ட் கொடுத்துட வேண்டியது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த காதோட சேர்த்து இப்படி வரும்போது இங்க ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது எலும்பு. இப்ப கொடுக்குறோம்ல, இந்த இடம் வந்து இப்படி வைக்கும்போது என்ன, இது எலும்பு இருக்கு, இந்த காதுல வரும்போது இது பள்ளம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த கால் பிளாடர் 20 அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல வந்து இந்த கட்டவரல் பாருங்க, அப்படி வச்சு அப்படி இந்த கட்டவரலை இப்படி வச்சு அப்படியே நல்லா ப்ரெஷர் கொடுத்து அப்படி பண்ணணும். இது ஒரு 10 கவுண்ட். அதே மாதிரி இந்த சைடு ஒரு 10 கவுண்ட். இப்ப சொன்ன பாயிண்ட வந்து கரெக்டா பண்ணிட்டு வந்தோம்னா மிடில் ஆஃப் த ஹெட்ல 1, ஐப்ரோவில் ஒரு பாயிண்ட், இந்த இன்டாங்கன்னு சொல்லக்கூடிய நெத்தி பொட்டுல ஒரு பாயிண்ட், அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், அடுத்தது இந்த பாயிண்ட் 1, இந்த பாயிண்ட் 1, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 பாயிண்ட் இருக்கு. இந்த 6 பாயிண்ட்டுக்கு ஒரு 20 கவுண்ட் ப்ரெஷர் கொடுங்க எவ்ரிடே. அதாவது எம்டி ஸ்டமக்ல மார்னிங்ல கொடுக்கணும். காபி டீ கொடுக்குற பழக்கம் தான் குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ஈவினிங்ல 6 7ல உட்கார வச்சு அமைதியா பையனை கண்ணை மூடிக்க சொல்லிட்டு பேசாம இந்த மாதிரி செல்லை பார்க்காம சவுண்டு குண்டு இல்லாம தெளிவா உட்கார வச்சு கொடுக்கும்போது பிரெயினுக்கு வந்து அதை ரிசீவ் பண்ணி 2 விதத்துல இந்த பாயிண்ட் வந்து நமக்கு பயணம். ஒண்ணு வந்து மதமதப்பு தன்மை, அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, ஒண்ணுமே புரியலம்பாங்க குழந்தைகள், புக்கை எடுத்து படிக்கிறது இல்லை, படிச்சாலும் உடனே மறந்து போயிடும், அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது, எங்க போயிட்டு வந்தோம்னா சொல்ல தெரியாது. இது மாதிரி மூளை வளர்ச்சி குறைவா இருந்து சுறுசுறுப்பு தன்மை இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புள்ளியை கொடுக்கும்போது பிரெயின் நல்லா சுறுசுறுப்பாகி பிரெயின் பிட்யூட்டி பீனியல் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகி இயல்பான நிலைக்கு வருவதற்கு உதவி செய்யும். 2வது என்ன, ஹைப்பர் ஆக்டிவிட்டி. சில குழந்தைங்க வந்து பரபரப்பு தன்மையா இருக்கும், எதை எடுத்தாலும் அதை எடுக்கும் ஓடும். சின்ன தோல்விகள் கூட தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலன்னா டக்குன்னு உண்டு பிறலும் அதை பண்ணும், தூக்கி அடிச்சிடும்,
இதெல்லாம் இருக்கும். இந்த குழந்தைகளாக இருக்கும் ஓவர் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இதை பண்ணும்போது பிரெயின் வந்து அமைதி நிலை ஏற்படும். அதே போல் தூக்கமே இருக்காது. சில பேர் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா தூங்காது, அது ஒரு பரபரப்பு தன்மையாக இருக்கும். அதுக்கு இந்த பாயிண்டை கொடுக்கும்போது அந்த பிரெயின் வந்து நார்மல் நிலைக்கு வந்து இயல்பான நிலைக்கு வருவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அக்கு பிரஷர் புள்ளிகள் இந்த 6 பாயிண்டும். இந்த 6 பாயிண்டும் நியர்பை தலையை சுற்றி உள்ளது. இதை செய்யறதுனால பிரெயின் நல்ல நிலைக்கு வந்து நல்ல மெமரி பவர், இயல்பான மனநிலை, இந்த ஆங்ஸைட்டி குறையும், கோபம் குறையும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறையும். அதோட இந்த சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற குழந்தையா இருந்தாலும் அது சுறுசுறுப்பு தன்மை ஏற்பட்டு மூளை அந்த நினைவாற்றலை அதிகரித்து நல்ல இயல்பான நிலைக்கு வந்து ஆழ்வில் முன்னேற்றத்துக்கு பயன்படும். இதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஒரு 6 மந்த் தொடர்ந்து பண்ணீங்கன்னா நல்ல ஆற்றல் அதிகமாகி நல்ல அமைப்பாக இருக்கும். சைட் எஃபெக்ட் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுடுறாங்க. தாய்மார்கள் மதமதப்பு தன்மையாக நிறைய ஆகி படிப்பு தடைப்பட்டு அவருடைய முன்னேற்றமும் தடைப்படுது. இன்னும் சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அது என்ன செய்யறதுன்னு தெரியாது. எதையாவது தூக்கி அடிச்சிடும். எப்போ நல்லா இருந்துகிட்டே இருக்கும், டக்குன்னு கோபம் வந்துடும், எதையாவது தூக்கி அடிச்சிடும் இயல்பாக பார்க்கறதுக்கு. அப்போ ஹைப்பர் ஆக்டிவிட்டியில் அந்த பிரெயின் வேலை செய்யறதுனால பல பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த புள்ளிகளை நம்ம பயன்படுத்துறதுனால நன்மை உண்டாகும். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை 94464106 நன்றி, வணக்கம்.